மக்களவை தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் தற்போது ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த மாதம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அடுத்த சில நாட்களில் திமுக ஆதரவாளர் என்று கூறப்படும் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கிலும் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கவே இந்த பணம் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் தற்போது வேலூர் தொகுதிக்கான மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக எமது முதன்மை செய்தி ஆசிரியர் திரு மு. குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். தற்போது இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வேலூருக்கான தேர்தல் இது ஏற்கனவே ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒத்தி வைக்கப்படவில்லை, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரெசின்ட், அதாவது ஆர்கே நகர் தேர்தல் எவ்வாறு ஒத்தி வைக்கப்பட்டதோ அதுபோல தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. குடியரசுத் தலைவர், ஏனென்றால் இந்த ஒரு மக்களவையினுடைய பதவிக்காலம் முடிந்து அடுத்த மக்களவைக்கான வாய்ப்பு தேர்தல் அட்டவணையை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு தான் வெளியிடுகிறார்கள். குடியரசுத் தலைவர் தான் வெளியிடுகிறார். குடியரசுத் தலைவரின் சார்பில் தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. இதுல ஒரு பெரும் பணப்புழக்கம் இருந்தது. குறிப்பாக திமுக வேட்பாளருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனைகள் நடந்தன. அங்கு கண்டெடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு திமுக வேட்பாளருக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து பெரும் தொகை பறிமுதல் செய்யப்பட்டது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. 10 கோடி ரூபாய்க்கு மேலான தொகை. இது ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பாக இருக்காது. வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்குவதற்கான, வாக்காளர்களிடம் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்கான, ஆதிக்கம் செலுத்துவதற்கான சூழல் அங்கு வெளிப்பட்டது என்று தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருந்தது. 2 நாட்களுக்கு முன்பே, நேற்றைக்கு முன்தினமே தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்து நேற்று அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் வழியாக 3 ஆணையர்களும் கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் அந்த பரிந்துரையை ஏற்று இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இந்த தகவல் நேற்று மாலையிலிருந்தே இந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருந்தது. வேலூர் தொகுதிக்கு தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது தொடர்பான ஒரு பிரச்சனை. அங்கு திமுகவின் சார்பில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக சார்பில் புதிய நீதி கட்சியைச் சேர்ந்த ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாண்டுரங்கன் என்று போட்டியிடுகிறார்கள். இதில் போட்டி என்பது ஏசி சண்முகம், கதிர் ஆனந்த் ஆகிய இருவருக்கு இடையே நடந்து வந்தது. இந்த வேட்பு மனு என்பது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அது ஒரு உச்சகட்ட, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான வேட்பாளர்கள் மோதக்கூடிய தொகுதியாக இருந்து வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு அந்த தேர்தலை ரத்து செய்வது என்பது அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. இப்போது நேற்றைக்கு அந்த முடிவை நாமே கூட இப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற கருத்தை நாம் தொடர்ந்து வெளியிட்டிருந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையர் அப்படியான பரிந்துரைகளை, அந்த முடிவு எதுவும் ஊடகத்தில் வெளியான செய்திகள் தவறு என்கிற வகையில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இப்போது குடியரசுத் தலைவர் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இது சில சட்ட நடைமுறைகள் இருந்தன. தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்து விட்டது. இந்த 543 தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுவது தொடர்பான இந்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்து அந்த அறிவித்திருந்த நிலையில் அதில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார்.
குடியரசுத் தலைவருக்கு இங்கு நியாயமான நேர்மையான தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் வாக்காளர்கள் அதற்காக கவரப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று கருதி இந்த தேர்தலை ரத்து செய்யலாம், ரெசிண்ட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தேர்தலை ஒத்தி வைப்பதல்ல, ரத்து செய்வது என்ற முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்திருந்தார்கள். இன்று காலையில் வெளியான செய்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி பதிப்பில் கூட அது தொடர்பான செய்தி வெளியாகி இருந்தது. அதில் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பது, குடியரசுத் தலைவர் அந்த பரிந்துரையை, தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை இவருக்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக சட்ட அமைச்சகத்துக்கு அனுப்பி சட்ட அமைச்சகத்தினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு சட்ட அமைச்சகத்தினுடைய பரிந்துரைக்கு பிறகு அவர் குடியரசுத் தலைவர் ஒரு முடிவை எடுப்பார் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த சட்ட சம்பிரதாயத்திற்காக சட்ட அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய மனு அவர்கள் பரிந்துரைத்த ஒரு அம்சம் அனுப்பப்பட்டிருந்தது. இப்போது இதில் வேறொரு சில கேள்வி. நம்மோடு துரைமுருகன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு துரைமுருகன். இந்த திடீர் ரத்து அப்படின்ற ஒன்றை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடைபெற்றிருப்பதாக கருதுகிறேன். பணப்புழக்கம் இருந்தது, அதனால் ரத்து செய்கிறோம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பணப்புழக்கம் எங்க இருந்தது? என் தொகுதியா இல்லை, வேறொரு தொகுதியில் இல்லையே. பணப்புழக்கம் இருந்தது என்ன ஆதாரங்களை காட்டி இதுவரை செய்திருக்கிறார்கள். பணப்புழக்கம் இருந்ததுக்கு தேனியில பிடிபெற்றிருக்கிறது, நேரடியாக அங்கே பணப்புழக்கம் இருக்கிறது, அதை ரத்து செய்திருக்கிறார்களா? இதெல்லாம் ஒரு இந்த தேர்தல் ரத்து என்பது துரைமுருகன் நம்மோடு இணைப்பில் வந்து அவருடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாம் முயற்சி செய்யலாம். 2 அம்சங்களை அவர் சொல்கிறார். இந்த தொகுதிக்குள், வேலூர் தொகுதிக்குள் பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை, வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் பண பறிமுதல் என்பது நடைபெறவில்லை என்ற கருத்தை முதற் கருத்தாக சொல்கிறார். இரண்டாவது, ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகனும் தங்க தமிழ்ச்செல்வனும் மோதக்கூடிய தேனி தொகுதியில் கூட வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததான ஆவணங்கள் வெளியாகி இருக்கின்றன, ஊடக செய்திகள், காட்சிகள் வந்திருக்கின்றன. அங்கெல்லாம் ஏன் ரத்து செய்யவில்லை? ஒரு ஜனநாயக படுகொலை என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடு முடிந்த நிலையில் ஒரு புதிய சர்ச்சை, புதிய சூடு கிளம்பி இருக்கிறது. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது, அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், நீங்கள் அவரிடம். திரு ஜெயக்குமார், ஜனநாயக படுகொலை என்று சொல்கிறார் திரு துரைமுருகன். வேலூர் தொகுதிக்குள் அந்த பணத்தை பறிமுதல் செய்யவில்லை என்றும் சொல்கிறார். தேனியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பணம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அங்கு வாக்காளர்களுக்கு பணம் தரக்கூடிய முயற்சி நடக்கிறது, அங்கெல்லாம் செய்யாமல் இங்கு செய்தது ஜனநாயக படுகொலை என்கிறார். அதிமுகவின் கருத்து என்ன? உள்ளங்கைக்கு நெல்லிக்கனி வெளிச்சம் போல வெட்ட வெளிச்சமாக திரு துரைமுகன் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுடைய அந்த குடும்பங்கள், அதே போல அவர் சொந்தமான அந்த இல்லங்களெல்லாம் ரைட் அடிச்சு அந்த அடிப்படையில இன்கம் டாக்ஸும் ஃபிளைங் ஸ்குவாடும் பணம் கைப்பற்றது ஊரறிந்த விஷயம். இதை எலுமிச்சம் பழத்தை மறைச்சிடலாம், பெரிய அளவுக்கு ஒரு பூசணிக்காய் போயிட்டு மறைச்சிடலாம். ஆனா பெரிய அளவுக்கு பல மடங்கு பெரிதா இருக்கின்ற இந்த பணப்புழக்கத்தை ஒரு ஒரு துணியை போட்டு மூடி மறைப்பது என்பது நிச்சயமா முடியாத காரியம். எனவே இது முழுக்க முழுக்க இந்த தேர்தல் ரத்து என்பதை ஒரு ஜனநாயக படுகொலை செய்தது ஆரம்பத்தில் திமுக தான். அதே நிலையை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அரங்கேற்றுவதற்கு இன்றைக்கு அவர்கள் நேற்று அந்த பணப்புழக்கம்ன்ற புகார் 2 தரப்பு மேல இல்ல, 3 தரப்பின் மீது இருக்கிறது. அதிமுக வேட்பாளர்களுக்கும் தருகிறார்கள், இடைத்தேர்தலிலும் பணப்புழக்கம், வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம் இந்த தொகுதியில பணப்புழக்கம் இருக்கிறது, மற்ற 3 வேட்பாளர்களும் தருகிறார்கள் அப்படின்ற செய்திகள் பல வகைகள்ல வெளிப்பு வந்துட்டே இருக்கு. அவங்க குற்றச்சாட்டு சொல்லாங்க, பட் அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கணும் இல்லையா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதே போல இந்த ஃபிளைங் ஸ்குவாடும் அவங்க முழுமைய அளவுக்கு அதை விசாரிச்சு அந்த அடிப்படையில அவங்க ஊர்ஜிதம் பண்ணால் ஒழிய அந்த நடவடிக்கை நம்ம எடுக்க முடியாது. நம்ம அப்போ இது முழுமைய அளவுக்கு உலகம் தெரிஞ்ச விஷயம் அவங்க பண்ணான்றது. அதனால இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது அவரை தகுதி நீக்கம் பண்ணிருக்கணும். அதுக்கு பதில் தேர்தலை ரத்து பண்ணதுன்றது எங்களுடைய கோரிக்கையை நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்குது. ஒரு அந்த தொகுதியில நாங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த சூழ்நிலையில இப்போ இந்த சூழ்நிலை அவங்க தேர்தலை தள்ளி வச்சு பண்ணாங்கன்னா நீங்க வெற்றி பெற சூழல் கெட்டு போடுமா?
எப்படிங்க? தேர்தல் இப்ப ரத்தாயிடுச்சு, 3 மாசம் கழிச்சு அந்த தேர்தல் நடக்கிறது அப்படின்னா எதுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இப்ப வந்து ஒரு தொகுதி ஏ தொகுதிங்க, அந்த தொகுதியில வந்து ஏடிஎம்கே வந்து ஃபுல் ஸ்விங்ல இருக்கு, வெற்றி பெறுன்ற அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பணம் வந்து ஒரு சார்பத்தை கைப்பற்றும் போது அந்த வெற்றி வாய்ப்பு இப்போதைக்கு வந்து இதாவது இல்ல. அது எப்பதான் நாளைக்கு நாங்க தான் வெற்றி பெற போறோம், அது வேற விஷயம். அதாவது உங்க ஒரு பாயிண்ட் நியாயமான ஒன்று. ஒரு வேட்பாளர் மீது புகார் என்றால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் தவிர ஒரு மொத்த இதையும் செய்யக்கூடாதுன்றீங்க. ஆனால் அதற்கு முன்னுதாரணம் எதுவும் இல்லை. வேற எந்த ஒரு தேர்தலிலும் இந்த வேட்பாளர் தான் பணம் தந்தார் என்பது நீதிமன்றத்தின் வழியாக நிரூபணம் ஆகாத ஒரு நிலையில் ஒரு வேட்பாளரை மட்டும் களத்திலிருந்து அகற்றுவது என்பதற்கு முன்னுதாரணம் இல்லை என்று தேர்தல் விதிகளை அறிந்த சில வல்லுநர்கள் சொல்றாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். அதே தொகுதிக்குட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போது இடைத்தேர்தல் நடக்க போகிறது. அந்த வேலூர் தொகுதிக்குட்பட்ட 2ல வந்து அங்க வந்து பணப்புழக்கம் இல்லையா? அங்க மட்டும் நேர்மையான பணத்தினுடைய தாக்கம் இல்லாத தேர்தல் நடக்க போகுதா? இல்ல, இப்போ நீங்க ஒரு பொத்தாம் புதுவா வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இப்போ வந்து அங்க புடிச்சாங்கன்றதுக்காக ஒண்ணு இங்க நடக்குதுன்னு சொல்றதுன்றது எல்லாரும் சொல்லலாம். ஆனா அதுல வந்து உண்மை நிலையை வந்து கண்டறிந்து உண்மை நிலையா தான் தேர்தல் கமிஷன் குறித்து நடவடிக்கை எடுக்கும். சும்மா வந்து சொல்றதுனால மட்டுமே வந்து நம்ம வந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது சட்டத்துல வழி இல்லை. அவங்க வந்து இப்போ வந்து இந்த சூழ்நிலையை பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த வந்து பணத்தை எல்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்க. ஆனா உடனடியே நடவடிக்கை எடுக்கலையே. அவங்க எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமா அதை கராபரேட் பண்ணி நான் என் பேட்டியில கூட சொன்னேன். அந்த ரிசர்வ் பேங்க்ல வந்து எந்த பேங்க்ல வந்து எடுத்தாங்க, அந்த டினாமினேஷன் நம்பர் என்ன, அப்புறம் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து யார் போனது, இதெல்லாம் வந்து அவங்க கராபரேட் பண்ணி தான் முடிவு செய்யறாங்க. ஸோ இது வந்து ஒரு உடனே கௌத்தணும்னு தேர்தல் ஆணையம் பண்றது இல்லை இது. அதனால வந்து யாராக இருந்தாலும் சரி அது முழுமைய அளவுக்கு வந்து அது ஊர்ஜிதம் செய்யும் போது தேர்தல் ஆணையம் தான் கடமை செய்யுது. இதுல வந்து சார்பு தன்மை என்ன இருக்கு இதுல? அது நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். தேர்தல் ஆணையம் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த முடிவை செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கு வர்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டின் இதர தொகுதிகளிலும் பணம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு தொகுதியை மட்டும் குறிவைக்கிறார்கள் திமுக தலைவர் விமர்சிக்கிறார். வேண்டுமென்றே திமுகவுக்கு எங்களுக்கு அது எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. நாங்க இந்த வேலையில எப்போதும் இறங்குனது கிடையாது. ஒரே விஷயம் வந்து 1972ல இருந்து முதல்ல வந்து திமுக வந்து இந்த வாக்காளர் பணம் கொடுக்குற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துது திமுக தலைவர் திரு கருணாநிதி தான். அன்னைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலை தூக்க விடக்கூடாதுன்றதுனால அன்னைக்கு வந்து வாக்காளருக்கு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் திருமங்கலம் ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு முழுமை அளவுக்கு வந்து குழி தோண்டி புதைக்கின்ற அந்த செயலை வந்து திமுக வந்து எப்போதுமே வந்து அதை வந்து கையில எடுத்துக்கிறது, கை வந்து கலையில வந்து வல்லவர்கள். எனவே இதுல வந்து நீங்க ஆரோக்கிய தேர்தல் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது அவங்கள பொறுத்தவரையில வந்து அவங்க வந்து முழுமை அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு எவிடன்ஸ் இருந்தா அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆக்ட் பண்ண முடியும். சரி, நன்றி திரு ஜெயக்குமார். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பீட்டர். 40ல் ஒரு தொகுதிக்கு தேர்தல் ரத்தாகி இருக்கிறது. உங்க கருத்து என்ன இதுல? அதாவது இது எந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், மீதமுள்ள 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினருடைய இருக்கின்ற உற்சாகத்தை குறைப்பதற்காகவும் அவர்களை பயமுறுத்துவதற்காகவும் அச்சுறுத்துவதற்காகவும் இதில் தேர்தல் ஆணையம் இந்த கடைசி நிமிடத்திலே தேர்தல் பணிகளை திட்டமிட்டு இந்த கூட்டணியின் சார்பாக நடக்கப்படுகின்ற தேர்தல் பணிகளை முடக்குவதற்காகவே செய்யப்பட்ட அறிவிப்பு இந்த அறிவிப்பு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை என்று சொல்வதை விட இது வந்து தேர்தல் கமிஷன் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் மீது அவிழ்த்து விட்ட பயங்கரவாதம் என்றே நான் டெரரிசம் அன்லீஸ்ட் பை தி எலெக்ஷன் கமிஷன். ஏனென்றால் இதுல வந்து இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் வருங்காலத்தில் என்பதை யோசிக்க வேண்டும். நீங்க அந்த சம்பந்தப்பட்ட 2 வேட்பாளர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கணும். They should be given an opportunity to be heard before taking this major decision. அதை போல எந்த விதமான வாய்ப்பும் வழங்கப்படாத ஒரு நேரத்தில் ஒருதலை பட்சமாக இவர்களே சில ஆவணங்கள் என்று சிலவற்றை வைத்துக் கொண்டு, அந்த ஆவணங்கள் உண்மையா பொய்யா என்பது வேற விஷயம். அந்த ஆவணங்கள்ல வந்து வேட்பாளருடைய கையெழுத்து இருக்கிறதா அல்லது வேட்பாளருடைய முகவருடைய கையெழுத்து இருக்கிறதா அல்லது அவர்களுடைய கையெழுத்துன்னா நாட் சிக்னேச்சர், அவர்கள் கைப்பட எழுதியது. அதாவது இதெல்லாம் கவருக்குள்ள பணம். இந்த கவருக்குள்ள பணத்தை வந்து யார் வேணுமானாலும் உருவாக்கலாம். 4 சாராய பாட்டில் வச்சு சாராய வழக்கு போடலாம், ஒரு கஞ்சா பாட்டில் வச்சு கஞ்சா வழக்கு போடலாம்.
இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த தலைவர் ஒருவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் மற்றவர்களுடைய கதி என்ன ஆகும் என்று எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு நாளைக்கு தேர்தல் பணிக்கே வெளியே வரக்கூடிய அளவிற்கு உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடாது என்பதற்காக திட்டமிடப்பட்டு செய்த ஒரு மிகப்பெரிய சதி. இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை, மோடிஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட். தேர்தல் ஆணையமே வந்து இன்னைக்கு மோடியோடும் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி வைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கிறதோ என்று மக்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையம் தனது எல்லா விதமான மதிப்பையும் நம்பிக்கையையும் இழந்து நிற்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இல்ல, நீங்க இந்த பார்வையில சொல்றீங்க ஒரு பெரும் தொகை அங்கு கையாளப்படுகிறது, அங்க வந்து வருமான வரித்துறை சோதனையில கிடைக்குது, அதோட வாக்காளர் அடையாள அட்டைகள், வாக்காளர் பட்டியல் அதோடு இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த கட்சி ஒரு நிர்வாகியுடைய வீடு அப்படின்னு வர்றப்ப அது இவ்வளவு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய தேர்தலில் பணத்தின் தாக்கம் இருக்கும்போது நியாயமான தேர்தலாக இருக்காது, வாக்காளர்கள் பணத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுவார்கள் ஒரு முடிவுக்கு ஆணையம் வந்தால் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இல்ல, அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் வந்து உலகத்தில் கிடைக்காத ஒரு சரக்கு இல்லை. யார் வேணாலும் வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து 10 கோடி ரூபாய் பணம் என்பது இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் வந்து ஜுஜுபி. 10 கோடி ரூபாய் பணம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொன்னா தான் யாரும் நம்ப முடியும். இரண்டாவது நான் என்ன கேட்கிறேன், அவர் வந்து துரைமுருகன் வந்து ஒரு வேலிட் ஆர்குமெண்ட் வைக்கிறாரு, அந்த தொகுதிக்குள்ள கைப்பற்றப்பட்ட பணமா, அது வேட்பாளர் வீட்டில இருந்து வைக்கப்பட்ட பணமா? ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய வீட்டில் வந்து யாருடைய அனுமதியின் மேல் வைக்கப்பட்டது என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? சதி எங்கே ஆரம்பித்தது, எப்படி விரிந்தது? இந்த சதிக்கு வந்து வேட்பாளரை பொறுப்பாக்குவதற்கு முன்னால் வேட்பாளரிடம் கேட்டிருக்க வேண்டாமா வேண்டாமா? அட்லீஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு வந்து ஒரு என்ன நீங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன, they should be given an opportunity to explain. அது கூட கொடுக்காம நீங்க எப்படி இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க முடியும்? அது இத்தனை நாள் கழித்து, அது நீங்க டைமிங்க பாருங்க. இது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால செஞ்சிருக்கலாம், 5 நாளைக்கு முன்னால செஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லா விதமான கருத்து கணிப்பும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அணி பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கின்ற போது இது வந்து அவங்களை வந்து அடித்து முடக்குகிற வழி தான் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. ஆனா இதற்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. இது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு சிம்பதி வேவ் தான் உண்டாக்குமே ஒழிய யாருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட் வராது, நிச்சயமா வராது. ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இப்படி நான் கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே அப்கண்ட்ரி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் எழுதுறாங்க, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா. இன்னைக்கு வந்து 48 மணி நேரம் மாயாவதியை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுத்தா பிரதமர் மேலாம் எடுத்திருக்கணும், அமித்ஷா மேலாம் எடுத்திருக்கணும். அவங்க 2 பேர் மேலையும் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது, மதவெறியை தூண்டியது, போலரைசேஷனை என்கரேஜ் பண்ணது, இதற்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக இருந்து, நான் இன்னொன்னு சொல்றேன், 84 இடத்துல சோதனை நடத்திருக்காங்க வருமான வரித்துறை, 84 பிளேசஸ். ஒரு இடத்துல ஆளுங்கட்சியில வந்து நீங்க வந்து நடத்த அகில இந்தியாவில் சொல்லுங்க, சந்திரபாபு நாயுடைய சம்பந்தப்பட்டவங்க வீட்டில் தேர்தல் ஆணையம், கர்நாடகாவில் வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வீட்டில் வந்து தேர்தல் ஆணைய பரிசோதனை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மமதா பானர்ஜியினுடைய டிஜிபியை மாற்றுவாங்க, சீஃப் செக்ரட்டரியை மாற்றுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தினுடைய கருணையில் த மெர்சி ஆஃப் தி கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற டிஜிபியை மாற்ற மாட்டாங்க, சீஃப் செக்ரட்டரியை மாற்ற மாட்டாங்க, பல நாட்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற கலெக்டரை மாற்ற மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இது எப்படி வந்து நார்த் கொரியா தேர்தல் மாதிரிலாம் வர போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு உற்று பார்த்தா நார்த் கொரியாவில் நடக்கிற தேர்தலும் இதுவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். திடீரென்று இந்த தேர்தல் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, 3ஆம் தேதி நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். தற்போது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது போன்ற எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று இன்று மாலை வரை சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகே, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, வெள்ளூர் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிக்கு ஆனரபிள் பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிசைன் பண்றதுக்கு, இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் ரிசைன் பண்றதுக்கு அசென்ட் கொடுத்திருக்காங்க.
இதே போன்ற புகார்கள் மற்ற தொகுதியிலும் வந்திருக்கிறது, அங்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இதுல கிளியர் கட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த டிஇஓ அந்த ரிப்போர்ட்ஸ்ல அடிப்படையில் அடுத்து நம்ம சிஓ ஆஃபீஸ்ல இருந்து எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த பேசிஸ்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரியான ஆதாரம் இருந்ததால் வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களா? எஸ், எலெக்ஷன் கமிஷன்ல அது எல்லாமே அந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைனல் முடிவு இதுக்கு எடுத்திருப்பாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் தான் இதுல ஃபைனல் டிசிஷன் எடுத்திருக்காங்க. வேலூர் தொகுதிக்கு மட்டுமா அல்லது அடுத்ததாக இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த தொகுதிகளுக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? இதுல ஒன்லி வேலூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி தான் ரத்து பண்ணிருக்காங்க. மற்ற பை எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஸ் யூசுவல் ஆஸ் பர் ஷெட்யூல் அது நடத்தும். மீண்டும் அந்த தொகுதிக்கு எப்போது தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? அது எலெக்ஷன் கமிஷன்ல திருப்பி டேட் அனௌன்ஸ் பண்ணா அது அந்த மாதிரி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சென்னையில 13 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி பறிமுதல் செய்யப்பட்டது? அதற்கான நடவடிக்கை தற்போது வரை இன்னும் எடுக்கப்படவில்லை. இன்கம் டாக்ஸ்ல என்னென்ன ரிப்போர்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அத்தனை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த என்னென்ன ஆதர் எல்லாம் இருக்கு பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல அந்த ஃபைனல் முடிவெல்லாம் எடுப்பாங்க. இதுக்கு முன்பாகவே வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுக்கு முன்பாகவே பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அங்கெல்லாம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்பாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வேலூரில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி அது தவிர இன்கம் டாக்ஸ் டீம் மூலமா இந்த பணம் எல்லாம் பறிமுதல் பண்ணி அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே எஃப்ஐஆர் எல்லாமும் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஒரு சில இன்ஃபர்மேஷன். தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து வருமான வரித்துறை கிட்ட வேற ஏதேனும் ரிப்போர்ட் கேட்கப்பட்டிருக்கா? வேலூர் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து திமுகவை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இந்த தேர்தல் ரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தலை பொறுத்து இந்த ரத்து என்பது சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து. காரணம், ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 2500 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே மட்டும் 500 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. வேலூரிலே ஒரு வேட்பாளர் வீட்டிலே இருந்த 10 லட்சம் 11 லட்சத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு தொகுதியிலே ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வீட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கிறார், ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கிறார் என்பதை கையுங்களவுமாக பிடித்து சில அரசியல் கட்சியினர் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை. வேட்பாளர் வீட்டிலே பணம் இருந்தது என்ற காரணத்தினாலே வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது என்றால் இது எந்த நடைமுறையின்படி எந்த சட்டத்தின்படி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டிய சட்டம் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. தேர்தலை முறையாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டிய அதிகாரம் பெற்றது தேர்தல் ஆணையம். அவர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. முறையாக அவர்கள் எந்தெந்த தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்டதோ அந்த தொகுதியிலெல்லாம் தேர்தலை ரத்து செய்திருந்தால் கூட இது திமுகவுக்கு எதிரானது அல்ல என்று நினைக்க தோன்றும். ஆனால் திட்டமிட்டு இந்த 500 கோடி ரூபாய் பிடிபட்ட பணம் இருக்கிறது, இந்த எந்த இடத்திலும் எந்த தொலைக்காட்சியும் செல்லாமல் அதிகாரிகள் எங்கிருந்து கைப்பற்றினார்கள் என்ற தகவலும் வெளிவராமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் திமுக வேட்பாளரின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி வந்திருக்கிறது. மற்ற 490 கோடி ரூபாய்க்கு மேல் 499 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு மேல் எந்தவித
தொலைக்காட்சியும் இல்லாமல் எந்தவித கேமராவும் இல்லாமல் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு என்ன கணக்கு, அது யாருடைய பணம் என்பதையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே திமுகவை குறிவைத்து இதை செய்ததாகவே நான் கருதுகிறேன். இது மிக தவறான தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையாக நான் நினைக்கிறேன். இளங்கோவன், சற்று நேரத்துக்கு முன்பாக நம்மோடு தொடர்பு கொண்ட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வருமான வரித்துறையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார். 500 கோடி ரூபாயை நடவடிக்கை எடுத்தவர்கள் யார்? வருமான வரித்துறை ஒரு வீட்டிலே பணம் எடுத்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று விசாரித்து அதற்கு வரிக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, இந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் என்று முடிவெடுத்தால், தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தையே கைப்பற்றினார் காவல்துறையினர் பிடித்தார்களே, அங்கே ஏன் தேர்தல் நடைபெறுகிறது? எனவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி திரு இளங்கோவன். தற்போது வேலூர் தொகுதிக்கு ஓட்டு போட செல்வதற்காக அங்கு மக்கள் குழுமி இருக்கிறார்கள் பேருந்து நிலையத்தில். அவர்களோடு எமது செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். அவர் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் காலத்தின் ஒரு பாக்ஸ் பாப்பா